வெண்ணிலா கபடி குழுவில் இந்த ஸ்டேஜில் நின்று அதே உணர்வோடு நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் விஷால் சாரும் சேர்ந்து பண்ணுற செகண்ட் ஃபிலிம் என்னுடைய கேரியரிலே ரொம்ப பெஸ்ட்டான படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இமான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் அவரும் சேர்ந்து 3வது படம் பாண்டிய நாடு ஜீவா. இந்த படத்தில் 5 சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. வைரம் சார் 2 சாங் நாங்கள் எழுதி டியூன் போட்டோம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு புலியாக இருந்தாலும் பாயும் புலியாக இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு வைரமுத்து சார் இருக்கார். அவர் இந்த படத்தில் எல்லா சாங்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இந்த ஒரு பாட்டு யார் இந்த முயல் குட்டி அப்படின்ற ஒரு பாடல், அது பார்த்திங்கன்னா டோட்டலாக ரிவர்ஸில் நடந்தது. படத்துடைய ஷார்ட்ஸ் அந்த சாங்க்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டைரக்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வைரமுத்து சாருக்கு அந்த சாங்கோடைய விஷுவல்ஸ் போட்டு காமிச்சு, அதுக்கு அவர் லிரிக் எழுதி, அப்புறம் எனக்கு அது நான் அதுக்கு மெட்டமைச்சு, அப்புறம் சாங் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்சிங்லாம் பண்ணி அந்த சாங் மெட்டீரியல் வச்சுட்டு மறுபடியும் ஃபியூ ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணி ஆட் பண்ணாங்க. ஸோ ஒரு டோட்டல் சர்க்கிள் நடந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. Firstly, I'd like to say a very big thank you to my producers, Vendor Movies. Thank you so much for this wonderful opportunity. A big congratulations to Iman sir. This is a fabulous album and I love dancing to your tunes. And a very big thank you to Susindran sir. This is my second film with him and it's been an amazing experience all over again. A big thank you to Vishal, my fabulous co-star. He's been amazing and it's been a lot of fun working with him. இன்றைய நாயகன் இமான் அண்ணன் ஏறுற மேடை, திரும்பி பார்க்குற மேடை எல்லாத்துலேயும் அண்ணன் தான் இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் இதே மாதிரி எல்லா மேடையிலும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அண்ணனுக்கும் அண்ணன் வாசிக்கிற அந்த 6 மணி பெட்டிக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வேப்ப மரம், புளிய மரம் பார்த்துருக்கேன். சிலுக்கு மரம் இப்போ தான் பார்க்குறேன். நமக்கு இந்த சிலுக்கு மரம் நல்லா நடக்குது, பேசுது, சிரிக்குது. எங்கள் அண்ணன் சுசீந்திரன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இருக்கிற காலம் பூரா எங்கள் அண்ணனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். விஷாலுடைய ஃபேன் நம்பர் 1. அவர் முதல் படங்கள்லேருந்து அவருடைய எல்லா படமும் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போது படத்துக்கு படம் மெருகேறிக்கிட்டே இருக்கார். நடிப்பு முதல்லலாம் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஃபைட்டு, ஆக்ஷன்ஸ் எப்போவுமே நல்லா பண்ணுவார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமெடி, டான்ஸ் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த பாலாவுடைய அந்த படத்தினுடைய சாங்கை மட்டும் நான் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். டெஃபினட்டாக இங்கே யாருமே ஆட முடியாது அந்த அளவுக்கு. ஸோ எல்லா வகையிலையுமே அவர் மெருகேறிட்டு வராரு. அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும், நல்ல இன்னும் எங்கேயோ உச்சாணிக்கு கொம்புக்கு எட்டணும் அவரு அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் ஃபேமஸ். அந்த மாதிரி இமான் அவர் மெலோடி கிங் அவர். ஸோ ஒரு நல்ல டியூன்ஸை கொடுத்துட்ருக்காரு. அவருடைய பாடல் அவர் தான் இந்த விழா நாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சினிமா என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நீங்கள் அறியாத விஷயமா? சினிமா என்பது நம்ப வைக்கப்படுகிற ஒரு தொழில்நுட்ப பொய். அந்த பொய்யை நம்ப வைப்பதற்குத்தான் நாங்கள் கலைஞர்கள் பெரிதும் போராடுகிறோம். பொய்யின் அடியில் இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு அதிகமாக வற்புறுத்த ஆசைப்படுகிறோம். இந்த படத்தில் பாத்திரங்கள் நம்பகத்தன்மை, அந்த கதையில் நம்பகத்தன்மை, எல்லாவற்றையும் விட விஷால் இன்னும் கொஞ்சம் சண்டை போட மாட்டாரா என்ற ஆச்சரியத்தோடு நான் காத்திருக்கிறேன். நடித்து பணம் சேர்ப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. பொது வாழ்வில் நீங்கள் ஈடுபடுகிற பொழுதுதான்
நீங்கள் புனிதனாகிறீர்கள். அதற்கான அறிகுறி எனக்கு தென்படுகிறது. ஆகவே நிச்சயமாக இந்த படம் மிக சிறப்பாக ஓடும். தொடர்ந்து பாயுங்கள், பாய்ந்து கொண்டே இருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். காரணம் இது தமிழ் மண். நான் செல்லமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச வாழ்த்து வந்து வைரமுத்து சார் தான். எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அருமையான படம், அதே சமயத்தில் நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார். நான் இன்னி வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேன். சினிமா வந்து என்னோடய தாயாக நான் நேசிக்கிறேன். அதனால தான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது திருட்டு விஷயம் ஏதோ ஒன்று எனக்கு அதனால தான் கோவம் வரும். வேறு எதுக்காக, பப்ளிசிட்டிக்காக இல்லை, அதனால தான் கோவம் வரும். சத்தியமாக அரசியல் குள்ளே குதிக்கிறதுக்காக நான் பண்ணல. எனக்கு பிடிச்ச மனசார தோன்ற விஷயங்கள் எனக்கு என்ன தோணுதோ நான் செயல்படுறேன். இப்போ கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பொக்கே வந்து சாதாரண எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் பொக்கே கொடுத்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த செலவு 2 குழந்தைங்களை படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அவங்க ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க. அந்த 2 தங்கச்சிங்க வந்து இன்றைக்கி இப்போ நல்லா படிக்க போகிறாங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு நான் செலுத்துகிற மரியாதை என்னென்னா, இனிமே நான் சாகுற வரைக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சக்திக்கு மிஞ்சின நான் உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐம் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன், அரசியலுக்காக இல்லை.